சொல்லலாம்ல. அதனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது, இது அதெல்லாம் நான் பார்க்கல. நான் இவர்களுக்கு பாரபட்சமற்ற ஒரு நீதி விசாரணை நடக்கணுன்றதுனால நாங்கள் போடுறோம். அவங்க முடிச்சுட்டாங்க. இப்போ இதை நேற்று சட்டசபையில் மீண்டும் முதல்வர் எப்போவுமே பொதுவாக சட்டசபையில் நேரமில்லா நேரம்னு சொல்லுவாங்க, 0 ஹவர்ஸ். அதில் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா, கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மேலே முதல்ல யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க பேசுவாங்க. 2வது எதிர்க்கட்சி, அப்புறம் தோழமை சுட்டல் இருக்காங்கல்ல, விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், இவங்க எல்லாமே அவங்க கருத்தை ஃபுல்லாக பேசுவாங்க. பேசி முடித்தோடனே முதல்வர் இறுதியாக அதற்கு பதில் கொடுப்பார். இங்கே எந்திரிச்சவொடனே இருங்க அவர் இது பண்ணுறாரு, அவர் எந்திச்சு பதில் சொல்லிட்டார் ஃபுல்லாகவே. பதில்னா என்ன, அவர் என்ன சொல்லணுமோ அந்த அறிக்கை ஃபுல்லாக சொல்லிட்டார். இவர் எந்திரிச்சு பேசும்போது நமக்கு ஒன்றுமே தெரியல. வெளியில் வந்தால் அவர் பேட்டி கொடுக்குறாரு, நான் எந்திரிச்சு பேசினேன், இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதுன்னு. வெளியில் வந்து உள்ளே என்ன பேசணுமோ அதை ஃபுல்லாக வச்சு செஞ்சிட்டார். அப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, ஆதரவு ரிப்போர்ட்டர், நீங்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறீர்கள் என்று முதல்வர் சொல்கிறாரே, அதை பற்றி என்னன்னு சொல்கிறீர்கள் அப்படின்னு. முதல்வர் வந்து அங்கே உயிரிழந்தவர்களை நான் வந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களை நான் தமிழர்களாக பார்க்கிறேன். அந்த ஒரு இதில் தான், அக்கறையில் தான் நான் வந்து ஒன் மேன் கமிஷன்லாம் உத்தரவிட்டேன். நாங்கள் வந்து அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் சொல்கிறாருல, அதே அக்கறையில் தான் நாங்களும் பார்க்குறோம்.